முரசு சத்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாய்ராம் கோவிந்தன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், கட்சி தலைவராக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவருக்கு பல்வேறு முகங்கள் உண்டு. கல்வியை இலவசமாக தரேன்னு சொல்கிற விஜய் அவர்கள் விஜய் வித்ராசமம் என்ற சிபிஎஸ்சி கல்வி சாலையை நடத்துகிறாரு. இலவசமாக கொடுக்க போகிறேன் கல்வியை அப்படின்னு சொல்கிற விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி பள்ளியை நடத்துறது எப்படி இருக்குது? ஒரு மனுஷன் பொய்யா நடிக்கிற மாதிரி தானே இருக்குது. இலவசமாக இவர் கல்வியை தரேன்னு சொல்கிற இவர் ஆரம்ப காலத்திலிருந்து அரசு பள்ளிகளுக்கு பல்வேறு கழிவு அறைகளை கட்டி கொடுத்துருக்கலாம், நூலகத்தை கட்டி கொடுத்துருக்கலாம், பள்ளி மாணவர்களுக்கான இருக்கைகளை கட்டி கொடுத்துருக்கலாம், விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் மரக்கன்றுகளாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். எந்த ஒரு உதவியும் செய்யாத இவர் அரசியலுக்கு இப்போ வர இந்த 2-3 வருஷமாக தான் 12வது வகுப்பு படித்த மாணவர்களுக்கு முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்குறாரு. இது எவ்வளோ பெரிய நாடகம் என்பதை நீங்கள் பார்க்கணும். இலவசமாக கல்வியை தரேன்னு சொல்கிற விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு சில உதவிகளை கல்விக்காக செய்திருந்தால் நாம் அதை நம்பலாம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு உதவியும் செய்யாத விஜய் அவர்கள் எப்படி இலவசமாக கல்வியை தருவார்? அடுத்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. அதாவது ஜெயநகர் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை வச்சுருக்கிறார். ஆரம்ப காலத்தில் இதனுடைய டைரக்டர் இவருடைய மனைவி சங்கீதா இருந்தாங்க. பிறகு இவருடைய தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகர் இருந்தார். இப்போ இவருடைய கார் ஓட்டுநர் ராஜேந்திரன் அவர் இருக்கார். அவர் தான் ஜெயநகர் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட்டுடைய இப்போது கரண்ட்லி இருக்கிற டைரக்டர். அதாவது விஜயுடைய கார் ஓட்டுநர் தான் விஜயுடைய பினாமி. விஜயுடைய பினாமி தான் இந்த ராஜேந்திரன். அவருடைய பையனுக்கு தான் சீட்டு குத்திருக்காரு விஜய். ஆனால் ஏதோ கார் ஓட்டுற பையனுக்கு சீட்டு குத்துறாரு தலைவர் அப்படிலாம் இவனுக்கு இந்த வேலைலாம் ஊற்றினுக்கிறானுங்க. தன்னுடைய பினாமியான கார் ஓட்டுநர் பையனுக்கு தான் சீட்டு குத்துக்கிறாரு விஜய். இதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது விஜய் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அடுத்து இவர் வட்டிக்கும் பணம் விடுறாரு. அதாவது வட்டி விடுற வேலையும் செய்கிறார். கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளைக்கு சுமார் 20 கோடி ரூபாய் கடனாக கொடுத்துருக்காரு. கோகிலாம்பாள் அறக்கட்டளை என்பது கோச்சிங் சென்டர், அதாவது நீட் எழுதும் மாணவர்களுக்கான பயிற்சி மையம். அது ஒரு பிரைவேட்டான நீட் கோச்சிங் சென்டர். அது இன்னொரு பக்கம் நீட்டுக்காக உயிர் நீத்த சகோதரி அனிதாவின் மரணத்திற்கு அவர் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்கிறார் விஜய். ஒரு பக்கம் நீட்டுக்கான அந்த வேலையும் செய்கிறார், நீட்டு கோச்சிங் சென்டருக்கான வேலையும் ஒரு பக்கம் செய்கிறாரு. ஒரு பக்கம் நீட்டை ஆதரிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நீட்டை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறார். அப்போது நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். விஜய் நீட்டை நான் ஒழிச்சிருவேன்னு சொன்ன திமுக நீட்டை ஒழிக்கல, ஆனால் நான் நீட்டை ஒழிச்சிருவேன், நீட்டுக்கான எதிரான ஆள் தான் நான் அப்படின்ற வேலைலாம் பார்க்குறாரு விஜய். இதை மக்கள் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இது இவனுடைய உண்மைத்தன்மையை மக்களாகிய நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் அயல் நாட்டு குடியுரிமை பெற்றதுனால இங்கே எங்கே தங்கி தன்னுடைய வழக்குகளை முடிக்க முடியாது, அதனால் நீலாங்கரையில் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுறாரு சங்கீதா அவர்கள். ஆனால் 10 வீடுகள் வச்சிருந்த விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவிக்காக ஒரு வீடு கூட தர மறுக்கிறார். அதாவது 10 வீடுகளும் இவரு பேர் தான் இருக்குது. தன்னுடைய மனைவி பேரிலேயோ, தன்னுடைய தாய் தந்தை பேரிலேயோ, தன்னுடைய பிள்ளைகள் பேரிலோ அந்த எந்த வீடுமே கிடையாது. மொத்த சொத்து இவர் பெருமாள் தான் இருக்குது. அப்போ இவர் எப்படியாப்பட்ட சுயநலவாதி பாருங்க. தன்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இல்லை, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நல்ல ஒரு பிள்ளையாக இல்லை. அப்போ எப்படி ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு நல்ல ஒரு தலைவனாக இருக்க முடியும்? அதை மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். தன்னுடைய குடும்பத்தையே கவனிக்காது இவர் எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும்? கேட்டால் அது அவருடைய பர்சனலு, அதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்கன்னு. அதுமாரி அவருடைய பர்சனலு அப்படின்னு சொல்கிற இந்த தற்கூரி நாய்களை செருப்பாலேயே அடிக்கணும். தன்னுடைய சுயநல, அதாவது தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதன் எப்படி நாட்டாள முடியும்? ஒரு தலைவன் அப்படின்னு இருந்தாலே அவனுக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். ஆனால் அதெல்லாம் அவருடைய பர்சனல்னா அப்போ எப்படி இதில் இவரெலாம் நாட்டை காப்பாற்றிடுவாரா? இதுமாரி முட்டாள்தனமான இந்த கருத்தியலை கொண்டது தான் இந்த தாவேகா நிர்வாகிகள். எனவே தாவேகா நிர்வாகிகள் ஃபஸ்ட்டு திருந்தணும். தன்னுடைய குடும்பத்தை அவர் பார்க்கட்டும், அதுக்கப்புறமா நாட்டை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்கொலைகள் தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பொதுமக்களாகிய நீங்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். விஜயுடைய முகம் எப்படி வன்மமாக இருக்குதுன்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இவருடைய வேட்பாளர்களும் இதே பின்னணி தான்.
இவர் அறிவித்த வேட்பாளருடைய பின்னணியை பற்றி பார்ப்போம். இப்போ பேராவூரணி தொகுதியை சார்ந்த சந்திரகாண்டிபன் என்பவர் டிவிகே வேட்பாளர். சுமார் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கொலை முயற்சி இப்படின்ற 10 வழக்குகள் இருக்குது. இப்போ தான் கஞ்சா கடத்தல் வழக்குகளில் சிறைக்கு போய் ஜாமீனில் வெளியே வந்தார். வந்த மறுநாள் இவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க டிவிகேல. அங்கே தாவேக தொண்டர்களை மிகப்பெரிய அளவில் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அடுத்து சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மரிய வில்சன், இவருக்கு 8க்கும் மீதான வழக்குகள் இவர் மேலே இருக்குது. ஆனால் இவருக்கு உடனே சீட்டு கொடுத்துறாரு விஜய் அவர்கள். அப்போது அங்கே இருக்கிற மக்களும் மனநிலை ரொம்ப கொதிச்சு போய் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு சீட்டு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தொகுதி பிரகாசம், டிவிகே வேட்பாளர் பிரகாசம் தன்னுடைய சொந்த கழகத்தை சார்ந்த தாவேக மகளிர் அணி நிர்வாகிய இவர் மேலே பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்கள். அடுத்து பட்டுக்கோட்டை சேர்ந்த டிவிகே வேட்பாளர் மதன் அவர்கள் பல குற்ற வழக்குகள் சிக்கியிருக்காரு. அவர் மீது குற்ற வழக்குகள் இருக்குது. ஆனால் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். அடுத்து நான் ஒரு ஜாதி வெறியன் தான் அப்படின்னு பகிரங்கமாக சொன்ன ஜெகநாத் மிஸ்ராவுக்கு சீட்டு கொடுத்துக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொதிச்சு போய்க்கிறாங்க. கம்பம் தொகுதியை சேர்ந்த டிவிகே வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவுக்கு, ஒரு ஜாதி வெறியனுக்கு இவர் சீட்டு கொடுத்துக்கிறாரு விஜய் அவர்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி தொகுதி டிவிகே வேட்பாளர் வி பாண்டி அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்கள். இவர் பெண்களை மிக தரைக்குறைவாக பேசி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மூலியமா புற்றுநோயை குணப்படுத்திடலான்ற ஒரு லூசுக்கு பைத்தியத்துக்கு அந்த கனிமொழின்ற டிவிகே வேட்பாளர் கனிமொழிக்கு சீட்டு கொடுத்துக்கிறாங்க. அது ஆளே இல்லாத பல்கலைக்கழகம், அதாவது இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றதாக அது மேலே புகார் இருக்குது. அந்த பைத்தியத்துக்கெல்லாம் இந்த டிவிகே தலைவர் விஜய் சீட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து நெல்லையில் RS முருகன், இவர் வரி ஏய்ப்பு செய்த டிவிகே வேட்பாளர், இவருக்கு சீட்டு கொடுத்துக்கிறாரு. அப்போ குற்ற பின்னணி உள்ள இவங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து இவங்களை எல்லாருமே வளர்க்குறாரு டிவிகே விஜய். அதாவது 106 மாற்று கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுத்துக்கிறார் விஜய். ஆனால் தன்னுடைய சொந்த கட்சிக்காக உழைத்த 66 மாவட்ட செயலாளர்களுக்கு இவர் சீட்டே கொடுக்கல. அவனாம் வைத்து வச்சிருக்கிறான். அயரானுங்க அவனுங்க. நாங்கள் அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் உழைச்சின்னு இருக்கிறோம், எங்களுக்கு சீட்டே கொடுக்கல தலைவர், நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அந்தந்த தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு எதிர்ப்பு தான் இருக்குது. இதை இவனுக்கு சும்மா இந்த சமூக தளங்கள் மூலமாகவும் இன்னும் சில மீடியாவுக்குள்ள பணத்தை கொடுத்து இவனுக்கு மேலே நாவும் தேர்தல் கிளம்பி இவனுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு இந்த ஊற்றலாம் ஊற்றினுக்கிறானுங்க. ஆனால் விஜய்க்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தான் இருக்குது. 4% வாக்கு வாங்குறதே கஷ்டம்தான். விஜய் 2 தொகுதிகளிலும் அவர் கண்டிப்பாக தோல்வியே அடைவார். 2 தொகுதியிலும் 0 தான். டிவிகே 0 தான். எந்த ஒரு தொகுதியிலும் டிவிகே ஜெயிக்காது. ஏன்னா டிவிகே உடைய நிலைமையை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கும். அதனால் மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது போன்ற தற்குறிகளை நீங்கள் களத்திலிருந்து அடித்து விரட்டணும். 2026 தான் இவங்களுக்கு முதல் தேர்தல், 2026 தான் இவங்களுடைய கடைசி தேர்தல்னு. ஏன்னா விஜயை நம்ப முடியாது. விஜய் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் வந்திருக்கிறாரு. இதில் அவர் தோல்வி அடைஞ்ச பிறகு அப்புறம் மறுபடியும் நடிக்கிறதுக்கு போயிடுவார். இதுதான் நடக்க போகுது. மறுபடியும் விஜய் நடிக்க தான் போக போகிறாரு. இவரை நம்பி வந்த இந்த 234 தொகுதியை சேர்ந்த வேட்பாளர்கள்லாம் அவங்கெல்லாம் ரோட்டில் பிச்சை தான் எடுக்க போகிறானுங்க. இதுதான் நடக்க போகுது. மக்களாகிய நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணிக்கு வாக்குகளை செலுத்துங்க. இது மட்டும்தான் இந்த பாஜகவை, இந்த அடிமையான அதிமுகவையெல்லாம் அடித்து துரத்துற ஒரே கூட்டணி தான் திமுக தலைமையிலான ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி மட்டும்தான். மக்கள் இது சிந்திக்கணும். எதுவும் என்னவோ இவன் இதுக்கு சாதகமாக பேசுகிறான் அப்படி இல்லைங்க, நீங்கள் தான் சிந்திக்கணும். இதை நான் சொன்னது அனைத்துமே அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் சொன்ன தகவல்கள் தான். இந்த தகவல்கள் அனைத்துமே அதிகாரப்பூர்வமாக அவரே சொன்னது தான். எனவே மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். யோசித்து வாக்களிங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.